கடகராசி நேயர்களே, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த ராசி உச்சத்துல இருக்கு. 95% உங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மனதைரியம் ஜாஸ்தி வரும். அதே சமயத்துல நீங்க பேசுற வார்த்தைகளை மட்டும் நிதானமா நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மற்றபடி எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதே மாதிரி நம்பிக்கை இந்த வருஷத்துல நிறைய உங்களுக்கு வரும். நீங்க செய்யற தொழில், வியாபாரம், வேலை எல்லாத்துலேயுமே அமோக வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. உங்களோட குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப பாசமானவங்க. அதே சமயத்துல கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே ஒரு தடையா இருக்காது. நீங்க ராசிக்கல் முத்த அணிவித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்பவுமே உங்களுக்கு வெற்றி தான். நன்றி. சிம்ம ராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்க ராசி பலன் எப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும். அதே மாதிரி சுப செலவுகள் கண்டிப்பா இருக்கும். கடல் கடந்து நீங்க வந்துட்டு பிரயாணம் செய்வீங்க. நிறைய வெளியூருக்கு போவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு, மனை, வாகனம் அது எல்லாமே அமைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. எல்லாமே வந்துட்டு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால எந்த கெடுதலும் இருக்காது. ஆனாலும் நீங்க வந்துட்டு எந்த ஒரு செலவு பண்ணாலும் பார்த்து செய்யறது ரொம்ப நல்லது. என்னெல்லாம் நீங்க வந்துட்டு கஷ்டம் இருந்ததோ அதெல்லாம் படிப்படியா கம்மியாகும். உங்களுக்கு வீடு கண்டிப்பா அமையிற பாக்கியம் இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி வாகனம் ஏதாச்சும் வாங்கணும்னாலும் கண்டிப்பா வாகனம் உங்களுக்கு அமையும். வெளிநாட்டுக்கு போகிற யோகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பிள்ளையாரை வழிபடலாம். அப்புறம் நீங்க வந்துட்டு மாணிக்கக்கல்ல மோதிரமா அணிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கன்னிராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்க ராசி பலன் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாமா? இந்த வருஷம் வந்துட்டு முற்பகுதி அவ்வளோ விமர்சனமா இருக்குன்னு சொல்ல முடியாது. பிற்பகுதி ஜூனுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க முக்காவாசி பேரும் நீங்க வந்துட்டு கடல் கடந்து வீடு, வாகனம், வியாபாரம், அப்புறம் வந்துட்டு ஜாப் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா அமையும். கல்யாணம் கண்டிப்பா கைகூடும். மறுமணம் ஆகாதவங்களுக்கு மறுமணம் கண்டிப்பா நடக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டாகும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்க பெருமாள் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். ராசிக்கல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மரகதக்கல் எமரல்டு வந்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜான்வரி டு ஜூன். ஜூனுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் நிதானமாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கைகூடும். நீங்கள் என்னென்னலாம்